Hello everyone, welcome to our channel Happy Learning. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து டென்சஸ்க்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். 5 டென்சஸ் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிற டென்சஸை இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த வீடியோவில் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ் மட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்க, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்னன்னா, கடந்த காலத்துல ஒரு செயல் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கும். கண்டினியூஸ் அப்படின்னாலே தொடர்ச்சியா ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு செயலை தான் நம்ம கண்டினியூஸ்ல சொல்லணும். அதுவே கடந்த காலத்துல நடந்துட்டு இருக்கும் போது அதை பாஸ்ட்ல சொல்லணும். அதே மாதிரி ஒரு செயல் கடந்த காலத்துல நடந்துட்டு இருக்கும், அப்ப இன்னொரு செயலும் அதுல நடந்திருக்கும். அப்போ இந்த ரெண்டையும் சொல்லும் போது நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லணும். தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கிற ஒரு செயலை நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும், திடீர்னு ஒரு செயல் நடந்ததை நம்ம சிம்பிள் பாஸ்ட்லயும் நம்ம சொல்லணும். அது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன ஆக்சிலரி வெர்ப் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஐ, ஹி, ஷி, இட், இந்த மாதிரி நம்ம இதுக்கெல்லாம் ஒரு ஆக்சிலரி வெர்பும் யூ, வி, தேக்கோ ஒரு ஆக்சிலரி வெர்பும் நம்ம பயன்படுத்துவோம். பாருங்க, ஐ, ஹி, ஷி, இட் இது எல்லாத்துக்குமே வாஸ் அப்படின்ற ஆக்சிலரி வெர்பை நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி யூ, வி, தே இதுக்கு நம்ம வந்து ஓர் அப்படின்ற ஆக்சிலரி வெர்பை யூஸ் பண்ணணும். இது வந்து ஓர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்க இங்கிலீஷ் மூவிஸ்ல எல்லாம் வாட்ச் பண்ணிருப்பீங்க, இதை வந்து ஓர் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வேர் அப்படின்னு சொல்லக்கூடாது. WHERE தான் வேர். ஓகேவா? இது வந்து ஓர். நெக்ஸ்ட் இதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் பிளஸ் ஆக்சிலரி வெர்ப் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி பிளஸ் எக்ஸ்டென்ஷன். பாருங்க, when I was sleeping at home, நான் வந்து வீட்டுல தூங்கி கொண்டிருந்த பொழுது, நடந்து முடிஞ்சிச்சு ஆனா அப்ப நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். தூங்கி கொண்டிருந்த பொழுது somebody knocked the door, அப்போ யாரோ கதவை தட்டினாங்க. தூங்கிக்கிட்டு இருந்த பொழுது அது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ், somebody knocked the door அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ். ஸோ இந்த ரெண்டையும் இணைச்சு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ்ல சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, when I was writing the exam, நான் எக்ஸாம் எழுதி கொண்டிருந்த பொழுது. த பெல் ரேங், மணி அடித்தது. மணி அடித்ததுன்றது சிம்பிள் பாஸ்ட். வென் ஐ வாஸ் ரைட்டிங் த எக்ஸாம்ன்றது பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ அவன் எழுதி கொண்டே இருக்க பொழுது தான் மணி அடிச்சிருக்கு, அதனால அது பாஸ்ட் கண்டினியூஸ்ல நம்ம சொல்லணும். ஓகேவா? இன்னும் சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வென் வி ஓ வாட்சிங் த டிவி, ஸோ நான் வந்து நாங்க டிவி பார்த்து கொண்டிருந்த பொழுது த பவர் வெண்ட் ஆஃப், பவர் வந்து போயிடுச்சு. நாங்க டிவி பார்த்து கொண்டிருந்த பொழுது அப்படின்றது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். த பவர் வெண்ட் ஆஃப் அப்படின்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம சொல்லும் போது பாஸ்ட் கண்டினியூஸ்ல சொல்லணும். இப்போ இங்க பாருங்க, இதுலயே வந்து ஒரு சென்டென்ஸை வச்சு நம்ம எப்படியெல்லாம் வந்து கொஸ்டின் மேக் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகேவா? வென் ஐ ஃபெல் டவுன் எவ்ரிபடி வாஸ் லுக்கிங் அட் மீ, நான் கீழே விழுந்த பொழுது எல்லாரும் என்னையே பார்த்து கொண்டிருந்தார்கள். இது ஒரு சென்டென்ஸ். இதுலயே வந்து கொஸ்டின் எப்படி கேட்கலான்னு பார்க்கலாம். நான் கீழே விழுந்த பொழுது எல்லாரும் என்னையே பார்த்து கொண்டிருந்தார்களா? when I fell down was everybody looking at me? கொஸ்டினா கேட்குறோம். ஒய் வாஸ் எவ்ரிபடி லுக்கிங் அட் மீ, ஏன் எல்லாரும் என்னையே பார்த்தாங்க? நான் விழுந்த பொழுது ஏன் எல்லாரும் என்னையே பார்த்து கொண்டிருந்தார்கள்? ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? வென் ஐ ஃபெல் டவுன் எவ்ரிபடி வாஸ் லுக்கிங் அட் மீ நம்ம எப்படிலாம் மாத்திரம் பாருங்க. கொஸ்டினா மாற்றும் போது இப்படியும் நம்ம கேட்கலாம். வென் ஐ ஃபெல் டவுன் எவ்ரிபடி வாஸ் நாட் லுக்கிங் அட் மீ, இதை பாரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாத்துறோம் நம்ம இதை. ஸோ ஒரு சென்டென்ஸையே நம்ம கொஸ்டின் வேர்டா மாத்தலாம், நெகட்டிவா மாத்தலாம். எல்லாமே ஒரே சென்டென்ஸை வச்சு நம்மளாவே மாத்தி மாத்தி கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இதுலயே ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படின்றத பார்க்கலாம். ஸோ எதிர்காலத்தில் தொடர்ச்சியாக நடைபெறவிருக்கும் செயலை நம்ம வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் சொல்லலாம். எதிர்காலத்துல நான் இப்படி இருக்க போறேன் அப்படின்றத நம்ம சொல்லும் போது அதை ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல சொல்லணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னா, ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட் இது எல்லாத்துக்குமே ஒரே ஆக்சிலரி வெர்ப் தான் வரும். ஃபியூச்சருக்கு வில் பி. சரியா? நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்லேயே பார்த்துருப்போம் வில் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப். இங்க வந்து நம்ம வில் பி அப்படின்ற ஆக்சிலரி வெர்பை யூஸ் பண்ணணும். இது எப்படி வரும் அப்படின்றது பார்க்கலாம். ஃபார்மேட்டு சப்ஜெக்ட் பிளஸ் ஆக்சிலரி வெர்ப் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி
பிளஸ் ஒரு எக்ஸ்டென்ஷன். சரியா? இதுதான் இதோட ஃபார்மேட். இங்க பாருங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ வில் பி ஒர்க்கிங். ஐ வில் பி ஒர்க்கிங் இது வந்து ஃபியூச்சர்ல நம்ம சொல்றோம். ஐ வில் பி ஒர்க்கிங் இன் அமெரிக்கா நெக்ஸ்ட் இயர். நான் அடுத்த வருடம் அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருப்பேன். ஸோ அடுத்த வருஷம் நான் வேலை செஞ்சு கொண்டிருப்பேன் அப்படின்றத நம்ம சொல்றதுக்கு நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸை பயன்படுத்தணும். ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ டுமாரோ. நான் காத்து கொண்டிருப்பேன், நாளைக்கு உனக்காக காத்து கொண்டிருப்பேன். ஸோ இதை நம்ம வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல சொல்றோம். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, தே வில் பி பிளேயிங் கிரிக்கெட். ஸோ இதே மாதிரி தான் கண்டினியூஸா இதுவே ஃபியூச்சர்ல நம்ம சொல்றோம், அதாவது நாளைக்கு நடக்க போறது இல்லைன்னா அடுத்த வருடம் நடக்க போறது. தே வில் பி பிளேயிங் கிரிக்கெட் அட் திஸ் டைம் டுமாரோ. இந்த டைம் நாளைக்கு இதே டைம்ல இவங்க வந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருப்பார்கள். நடக்க போகுது நம்ம சொல்றது தான் ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல நம்ம சொல்லணும். இதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கலாம். அதுல இருந்து நம்ம அதை எப்படியெல்லாம் கொஸ்டினா மாத்தலாம், எப்படிலாம் வந்து நெகட்டிவா மாத்தலாம்ன்றத பார்க்கலாம். ஷீ வில் பி ஒர்க்கிங் இன் அமெரிக்கா நெக்ஸ்ட் இயர். அவ அடுத்த வருடம் அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருப்பாள். சரியா? இதையே கொஸ்டினா கேட்கும்போது என்ன கேட்கணும்? வில் வந்து முன்னாடி வந்துடும். வில் ஷீ பி. ஓகேவா? வில் முன்னாடி வந்துடும், அதுக்கப்புறம் ஷீ பி. வில் ஷீ பி ஒர்க்கிங் இன் அமெரிக்கா நெக்ஸ்ட் இயர். அவ அடுத்த வருடம் அமெரிக்காவில் வேலை செய்வாளா, வேலை செய்து கொண்டிருப்பாளா அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கிறோம். சரியா? வேர் வில் ஷீ பி ஒர்க்கிங் இன் அமெரிக்கா நெக்ஸ்ட் இயர். அவ அமெரிக்காவில் எங்க வேலை செய்வான்றத கேட்கிறோம். வேர் வில் ஷீ பி ஒர்க்கிங் இன் அமெரிக்கா நெக்ஸ்ட் இயர். சரியா? ஸோ எங்கே, வேர்னா நம்ம எங்கே அப்படின்றது மீனிங். இப்போ எங்கே வேலை செய்து கொண்டிருப்பாள் அப்படின்றத கேட்குறோம். ஒய் இதே மாதிரி நம்ம ஒய் வச்சு நம்ம கேட்கலாம். ஒய் வில் ஷீ பி ஒர்க்கிங் இன் அமெரிக்கா. ஏன் அவள் வந்து அமெரிக்காவில் அடுத்த வருடம் வேலை செய்து கொண்டிருப்பாள், இந்த மாதிரி நம்ம கேட்கலாம். நெகட்டிவ், ஷீ வில் நாட் பி ஒர்க்கிங் அமெரிக்கா நெக்ஸ்ட் இயர். அவள் அடுத்த வருடம் அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருக்க மாட்டாள். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவா சொல்றதுக்கும் நம்ம இது பண்ணலாம். ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க, அதுலேயே நீங்கள் வந்து எல்லாமே இது மாதிரி கொஸ்டின் வேர்டு நெகட்டிவ் எல்லாமே மேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் நான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அடுத்தடுத்த டென்சஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.